ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி முக்கியமாக பேசி ஆகணும். த்ரோட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்பப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, அதுவும் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. ஏன்னா இப்போ தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தளபதியை நோக்கி மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் ஃபேமிலியை பற்றி. தளபதி அவரோட ஃபேமிலி கூட கிடையாது அப்படிங்கிற ஒரு டாக் ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் குடும்பத்தை அவர் சரியாக பார்த்துக்க தெரியல, இவர் எங்கே நாட்டுக்கு பார்த்துக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டுட்டே வந்துச்சு. ஆனால் அதுக்கு அப்பப்போ நம்ம பதிலடிகள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ அஃபீஷியலாக பார்த்தோம்னா தளபதியோட தாய்மாமன் செல்வா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம்னா ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரை நோக்கி இந்த ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. விஜயல் தனியாக இருக்கார், ஃபேமிலி கூட கிடையாது, இதை பற்றி ஒரு ஃபேமிலி மெம்பராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க ஒரு சூப்பரான பதில் கொடுத்துருந்தாங்க. அவர் ஃபேமிலி கூட தான் இருக்கார். ஆனால் இப்போ குழந்தைங்களெல்லாம் பெருசாகிட்டாங்க. பொண்ணு பார்த்தோம்னா அமெரிக்காவில் படிக்குது, பையன் லண்டனில் இருக்கான். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பொண்ணோட படிப்புக்காக அதை அவங்களோட நலன் கருதியே சங்கீதா மேம் பொண்ணு கூட இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அம்மா பக்கத்தில் இருந்து தான் ஆகணும். புருஷனை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. எத்தனையோ பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு கூட துணையாக அம்மா இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காகவும் அவங்களோட சில வேலைகளுக்காகவும் தான் பார்த்தோம்னா லண்டனில் சங்கீதா மேம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஊதி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவரே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய அளவில் தெரியாது, அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் அவரில் சினிமா ரீதியாக மட்டும் அட்டாக் பண்ணுறது கிடையாது, ஃபேமிலி ரீதியாகவும் அடிச்சுட்டே தான் இருக்காங்க சில பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல பதிலை கொடுத்துருக்காரு இவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையும் தாண்டி தளபதி பற்றி இவங்க பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூமர் கலப்புறத தவிர வேறு எந்த ஒரு வேலையும் கிடையாது. தளபதி தவறாக பேசுகிறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். சங்கீதா மேம் பார்த்தோன்னா அப்பப்போ சென்னை வர்றாங்க, வெளியும் வர்றாங்க, நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் தளபதி கூட இல்லையே, ஒரு ஃபோட்டோ இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசுகிறாங்களே ஒழிய அவங்களுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணால் தான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு நம்புறதுக்கு நம்ம யார்? அது அவங்க ஃபேமிலி, அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறாரு, நல்லது செய்யலாம் அப்படின்னா கேள்வி கேட்போம், நல்லது செஞ்சார் அப்படின்னா பாராட்டுவோம். இதுதான். இதை பற்றி பெரிய அளவில் பார்த்தோம்னா கருத்து தெரிவிக்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க வைக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே, வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க பார்த்தோம்னா தெரியாதுக்கிட்ட சொல்லிக்கோங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறது. இப்படி தான் தளபதிக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் லவ் இருக்குது, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அதனால தான் சங்கீதா மேம் போயிட்டாங்க அப்படின்லாம் நிறைய ரூமர்ஸை கிளப்பி விட்டாங்க. ஆனால் ஃபைனலாக கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பதிலடி தான். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இவங்க வைக்கிற ரூமருக்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இவங்க ரூமர் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். உண்மை அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்கும். அது நம்ம மூலமாக தெரிய வர்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தளபதியும் தளபதியோட ஒய்ஃபான சங்கீதா மேமும் பார்த்தோம்னா 2 பேருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃபேமிலியாக தான் இருக்காங்க. பட் ஒருத்தர் தனித்தனியாக இருக்கிறதுனால அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதன் மூலமாக நம்ம பெரிய அளவில் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. அதே மாதிரி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் ஆகட்டும், நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் ஆகட்டும், நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.